சிறிய விதை பெரிய மாற்றம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் குக்கி. மலர்விழி கிராமம் பசுமையால் சூழப்பட்டிருந்தாலும் சமீப காலமாக மக்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் உதவி செய்யாமல் இருந்தார்கள். அதே கிராமத்தில் கண்ணன் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். யாராவது துன்பத்தில் இருந்தால் உடனே ஓடி உதவுவான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போகும் வழியில் கண்ணன் ஒரு வயதான தாத்தாவை பார்த்தான். அந்த தாத்தா கனமான மூட்டையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். கண்ணன் ஓடி வந்து, தாத்தா, நான் தூக்கித் தரவா என்று கேட்டான். தாத்தா சிரித்தபடி, நன்றி கண்ணா, நீ ரொம்ப நல்ல பையன் என்றார். கண்ணன் மூட்டையை தூக்கி அவரை வீட்டில் விட்டுவிட்டு சென்றான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்தில் பெரிய மாற்றம் எப்படி வரும்? மாணவர்கள் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தார்கள். அப்போது கண்ணன் எழுந்து, ஆசிரியரே, சிறிய நல்ல செயல்களால்தான் பெரிய மாற்றம் வரும் என்றான். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். விதை விதைத்த நாள். ஒரு நாள் கண்ணன் தனது வீட்டின் முன் ஒரு சிறிய விதை கிடந்ததை பார்த்தான். அதை எடுத்து மண்ணில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினான். அம்மா கேட்டார், ஏன் இதை இவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்கிறாய்? கண்ணன் சொன்னான், அம்மா, இது பெரிய மரமாக மாறும், எல்லாருக்கும் நிழல் தரும் என்றான். நாட்கள் கடந்தன. சிறிய செடி வளர ஆரம்பித்தது. கிராமத்தின் பிரச்சனை. ஒரு கோடைக்காலம் வந்தது. மழை பெய்யவில்லை. கிணறுகள் வறண்டன. மக்கள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். நீர் என் கிணற்றிலிருந்து எடுக்காதே, நான் முதலில் வந்தேன் என்று கூச்சலிட்டார்கள். கண்ணன் இதை பார்த்து வருத்தப்பட்டான். அவன் தனது விதைத்த செடியை பார்த்து சொன்னான், நீ பெரிய மரமாக வளர்ந்தால் எல்லாரையும் சேர்த்து வைப்பாய். பெரிய அதிசயம். ஒரு நாள் பல வருடங்கள் கழித்து அந்த சிறிய விதை பெரிய மரமாக வளர்ந்தது. அந்த மரம் நிறைய நிழல் கொடுத்தது. அதன் அருகில் குளிர்ச்சியாக இருந்தது. மக்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த மரத்தின் கீழ் வந்து அமர்ந்தார்கள். ஒருவர் சொன்னார், இந்த மரம் இல்லை என்றால் இத்தனை நிழல் கிடைக்காது. இன்னொருவர், இங்கு வந்தபின் மனசு சாந்தமாயிருக்கு. மெதுவாக மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். சண்டை மறைந்தது. நட்பு வளர்ந்தது. உண்மை வெளிப்பாடு. ஒரு நாள் கிராம தலைவர் கேட்டார், இந்த மரத்தை யார் நட்டது? கண்ணன் மெதுவாக முன்னே வந்து, நான் ஒரு சிறிய விதை மட்டுமே நட்டேன் என்றான். கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிறுவன் நட்ட விதை இவ்வளவு மாற்றம் செய்ததா? ஒரு தாத்தா சொன்னார், சிறிய நல்ல செயல் கூட பெரிய மாற்றத்தை தரும். கதை சொல்லும் பாடம். அன்று முதல் குக்கி கிராமம் மாறியது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தார்கள். நிறைய மரங்கள் நட்டார்கள். கண்ணன் மட்டுமில்லை, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல விதையாக மாறியது. கதை சொல்லும் கருத்து. மாரல். சிறிய நல்ல செயல் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் விதை போல வளர்ந்தால் உலகமே அழகாகும்.